ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி மீஷோ பூஜா ஃபைன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் நம்ம பூஜை ரூமில் வைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பூஜை ரூமுக்கு தேவையான பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூனிக்கான வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான விளக்கு தாங்க. இதை நம்ம வந்து ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூஜைக்கு வைக்கும் போது கூட ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இதை வைக்கும் போது நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஹோம் டெக்காராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா பியோர் பிராஸில் வந்து உங்களுக்கு 1500க்கு மேலே வரும். இதோட ப்ரைஸ் வந்து 230 rupees தான். ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. இது பியோர் பிராஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஹோம் டெக்கார் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விளக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா குழியாக இருக்குது. நம்ம விளக்கு ஏற்றுனா கூட அதை ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் கேண்டில்ஸ் கூட அது மேலே வைக்கும் போது அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டில் பூஜை டைமில் பார்த்தீங்கன்னா இது ஜோடியாக வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் நடுவில் வச்சு இது ரெண்டு பக்கம் வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நான் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கார் பர்பஸ் தாங்க வச்சுருக்கேன். ஸோ ஒரு விளக்கு இந்த மாதிரி வைக்கும் போது அது யூனிக்காக அழகாக இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பித்தளையில் பன்னீர் சொம்புங்க. நம்ம எந்த விதமான ஃபங்க்ஷனும் இருந்தாலுமே இந்த மாதிரி பன்னீர் தெளிக்கிறது வழக்கம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் கூட நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை பூஜை வச்சுருக்க டைமில் நம்ம இதை வச்சுட்டோம்னா நல்லாயிருக்குங்க. அந்த கீழ்ப்பகுதியை வந்து கழட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம பன்னீர் ஃபில் பண்ணிக்கணும். இது பியோர் பிராஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதுமே நல்லாயிருக்கும். இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம பன்னீர் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே யாராவது வரும்போது கூட, இல்லை ஃபங்க்ஷன் டைமில் வந்து பன்னீர் தெளிப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜை ரூமில் வைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுவுமே ஒரு யூனிக் பீஸாக தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த விளக்கு தாங்க. இந்த விளக்கு பார்க்கும்போது பாருங்களேன், ரெண்டு கை அழகாக இப்படி சேர்த்து வச்சு நம்ம ஆரத்தி காமிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளே வந்து சாமிக்கு வந்து ஆரத்தி காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அந்த விளக்கோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அது பிடிக்கும் போது உங்களுக்கு கீழே ஸ்லிப் ஆகுங்க, பயம்லாம் இருக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த விளக்கு நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இது பியோர் பிராஸ். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எப்பவும் போல் நம்ம பித்தளை சாமான் விளக்குற மாதிரியே தாங்க இது கூட மெயின்டெனன்ஸுமே. நல்லா புளி போட்டு விளக்கும் போது நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குங்க. அந்த இடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ரேகை எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஆன்டிக் ஃபினிஷில் தான் வரும். அந்த பிளாக் ஃபினிஷில் தான் உங்களுக்கு புதுசாகவே அந்த ப்ராடக்ட்டே அப்படி தான் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது அது அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுவோங்க. நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஆன்டிக் ஐட்டம்ஸ் எதாவது கலெக்ட் பண்ணுறீங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டாக வந்து பூஜை விளக்கெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கும் சரி, நம்ம விளக்கேற்றுமே ரொம்ப ஒரு அழகான டிவைன் ஃபீல் கொடுக்குது. நம்ம பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த விளக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு திரி தூண்டியும் ஒரு திரி ஹோல்டருமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரி வந்து உள்ளே தூண்டுறதுக்கும் சரி, இல்லை மலையேற்றிற்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த திரி ஹோல்டர் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே திரி வச்சு ஏற்றுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த திரி ஹோல்டரில் கூட உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் திரியை நீங்கள் திரிச்சிட்டு உள்ளே அப்படி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்க பகுதி இருக்க எல்லா திரியுமே ஒரு இடத்துல நல்லா சுருட்டி வச்சுட்டு உங்களுக்கு அந்த விளக்குக்குள்ளே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஏற்றும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் திரி போட்டு கூட விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ இப்படி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லை திரி ஹோல்டரில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நுனிலாம் வந்து உங்களுக்கு கருப்பாகாமல் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதியில் உங்களுக்கு எண்ணெய் வந்து வழிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம கையாலேயே நமக்கு வந்து ஆரத்தி காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. நீங்கள் சுவாமிக்கு அடிக்கடி அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அபிஷேகம் ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது உங்களுக்கு 2 பார்ட்டாக வரும். கீழ்ப்பகுதி இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் கீழே வந்து எதுவும் வச்சு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. பட் கீழே வந்து தட்டோ கிண்ணமோ வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அபிஷேகம் வந்து இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா பியோர் பிராஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நார்மலாக வாஷ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்குங்க. நம்ம மேலே சிலை வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அபிஷேகம் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிலை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. தண்ணி வந்து வழிஞ்சு போகாமல் இருக்கும். நான் வீட்டில் வேலை அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4 கிண்ணம் இது உங்களுக்கு பிராஸில் தாங்க வரும். ஸோ இதில் வந்து மஞ்சள், குங்குமம், விபூதி, அதுக்கப்புறம் மஞ்சள் அரிசி உங்களுக்கு
உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் வச்சுக்கலாங்க. இது கைப்பிடியோடு வரதுனால நம்ம நிலவாசலில் இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் அப்படின்னா அது கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குமே நல்லா இருக்குங்க. நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரிலாம் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் பண்டிகை இல்லை தாம்பூலத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கொத்து கிண்ணம் வந்து அவ்வளோ அழகாக யூனிக் பீஸாக இருக்குங்க. அடுத்தது இந்த சாம்பிராணி ஹோல்டர். உங்களுக்கு இது நிறைய வகையான சாம்பிராணி ஹோல்டர் இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா உட்டன் ஹேண்டிலோடு வருது. ஸோ நம்ம கையில் வந்து சூடுபடாமல் இருக்கும். அண்ட் சாம்பிராணி வைக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக குழியாக இருக்குங்க. அந்த லாக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கழண்டு வராமல் இருக்கும். ஸோ நல்லா ஆழமாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு கூட இது துபக்கால் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா குழியாக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு விளக்கு மாதிரி வச்சு நீங்கள் அதுக்கு மேலே சாம்பிராணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பகுதி வந்து கருப்பாகாமல் இருக்கும். எப்படி இருந்தாலும் மேலே வந்து உங்களுக்கு கருப்பாக தான் செய்யும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது அது புகைப்படப்பட கருப்பாக தாங்க ஆகும். உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் உட்டன் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே உங்களுக்கு அழகான சாம்பிராணி ஹோல்டர் தான். இது உங்களுக்கு கோல்டு ஃபினிஷில் வரதுனால நம்ம பூஜை அறையில் வைக்கும் போதுமே அழகாக இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது ஒயிட் கலரில் கூட நான் போட்டிருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஹோம் டெக்கார் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுவுமே உங்களுக்கு நீங்கள் வந்து ஹாலில் வைக்கும் போதும் சரி இல்லை ஹோம் டெக்கார் பர்பஸுக்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது கேண்டில் ஹோல்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சாம்பிராணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சாம்பிராணி வந்து உங்களுக்கு இந்த வைக்கும் போது ஒரு குட்டி பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாகாமல் இருக்கும். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ கருப்பாகிறது இல்லை. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம ஹாலில் இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி வைக்கும் போது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குங்க. அண்ட் வீடுமே பார்த்திங்கன்னா நல்லா டிவைன் ஃபீல் கொடுக்குதுங்க. ஸோ இதில் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது, கோல்டு அதுக்கப்புறம் ஒயிட். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக யூனிக்கான பீஸாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வைக்கும் போதும் சரி பூஜை அறையில் வைக்கும் போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த பியூட்டிஃபுல்லான விளக்கு தாங்க. ஸோ இது வந்து நம்ம பூஜை அறையிலும் சரி இல்லை நிலவாசலில் வைக்கும் போதுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பெருசாக இருக்குது. நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிலவாசல் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது குழியுமே நல்லா ஆழமாக இருக்குங்க. ஸோ எண்ணெய் ஊற்றி நல்லா விளக்கேற்றிக்கலாம். குழி பார்த்திங்கன்னா ஆழமாக இல்லாமல் நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி மேலே இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ஈஸியாக வடிஞ்சிரும். பட் இதில் அப்படி இல்லாமல் நல்ல குழி ஆழமாக இருக்குங்க. ஸோ திரி போட்டு நம்ம வாசலில் விளக்கு ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை அறையில் கூட ஏற்றலாங்க. இந்த ஹைட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து எதுவும் மனையெல்லாம் வைக்காமல் டேரெக்டாக தட்டு வச்சு அப்படியே விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ இது வந்து பேராக வைக்கும் போது பார்த்திங்கன்னா பூஜை அறையில் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா விளக்கு வந்து ஒரு மாதிரி குட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ இது நல்லா டாலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து உங்களுக்கு 5 விளக்காக வரும். அதாவது ஹோம் டெக்கார் பீஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹால்லையோ சரி இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வெல்கம் பிளேட்டாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரிமூவபுளாக வரும். அதுக்குள்ளே திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த விளக்கோட கீழ்ப்பகுதி அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் மாதிரி வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்கோடு சேர்ந்து வரும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பிளேட்டில் 5 விளக்கு இருக்க மாதிரி இருக்குது. தனியாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளேட்டு வச்சு விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹாரதி பிளேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கேயாவது வெல்கம் பண்ணும் போதோ இல்லை பூஜை டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் அது மாதிரி வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி யூனிக் பீஸாக நம்ம வீட்லேயும் சரி பூஜை அறையிலும் சரி வைக்கும் போது அவ்வளோ அழகான ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்குங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.